ஹீரோக்கு 38 வயசாயும் கல்யாணமாகாம இப்பதான் ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ண போறாங்க. அப்ப கல்யாணம் நடக்கிற நேரத்துல ஒருத்த வந்து அங்க பயங்கரமா சண்டை கட்டுறான். மேடைக்கு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 கோடி என் அக்கௌண்ட்ல இருந்தா உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னீங்க, இப்போ என் 5 கோடி என் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு அப்படி சொன்னதும் அவங்க அப்பாவும் கட்சி மாறிடுறாரு. இதனால காண்டான ஹீரோ முதல்ல வெளியே போடா அப்படி சொல்லி மிரட்டுறப்ப அங்க இருக்கவன் ஹீரோவை அடிச்சாரான். இப்பதான் காட்டுறாங்க ஹீரோக்கு இது கனவு அப்படி சொல்லிட்டு, கனவுல கூட கல்யாணம் நடக்க மாட்டேங்குது அப்படி சொல்லி பயங்கரமா புலம்புறாரு. இப்ப சொல்ற அவரோட பிளாஷ்பேக்க, ஹீரோவும் ரொம்ப வருஷமா பொண்ணு தேடிட்டு இருக்காரு. வாய் அழகா இருக்கணும், மூக்கு அழகா இருக்கணும், சிரிப்பு அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொண்ணை பார்த்தாலும் இப்ப வரைக்கும் அவருக்கு வந்து செட்டே ஆக மாட்டேங்குது. அதனால காண்ட்ல என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு மேட்ரிமோனி கூப்பிட்டு, நாங்க ஒரு பிரீமியம் கஸ்டமர் தான், எனக்கு ஏன் பொண்ணு போட்டோவே அனுப்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அங்க வந்து சண்டை கட்டுறாரு. அவங்களும் இந்த வருஷத்துக்குள்ள உங்களை கல்யாணம் பண்ணி வச்சிடறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கப்போ ஊர்ல இருந்து அவங்க தாத்தா கூப்பிட்டு, நீ ஊருக்கு வாடா, உனக்கு அழகான பொண்ணா பார்த்து வச்சிருக்கேன் அப்படி சொல்லியிருப்பாரு. அதை நம்பி ஹீரோ அங்க போனா அப்பதான் சொல்றாங்க அந்த தாத்தா வந்து இறந்துட்டாரு அப்படி சொல்லிட்டு, ஹீரோ வந்து நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்ச பாவத்துக்கு அந்த ஆளே போய் சேர்ந்துட்டாரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. இதுக்கப்புறம் ஹீரோக்கு கல்யாணம் எப்படி நடந்துச்சு இல்ல நடக்கவே இல்லையா அப்படிங்கறது எல்லாமே அடுத்த பார்ட்ல பார்க்கலாம்.